அவருக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லை தானே, அதுக்கான ரெக்கார்ட்ஸை பார்த்துருக்கோம். உடம்பு சரியில்லை, ராஜினாமா செய்கிறார். இதில் இவ்வளோ கண்ணு காது மூக்கு வச்சு பார்க்கணுமா? அப்படியா? அது அவனுக்கு காலையில் வந்து அந்த ராஜ்யசபாவோட அந்த சேர் பொசிஷனில் உட்கார்ற போது அவருக்கு தெரியாதா? பிஏசி மீட்டிங் மார்னிங் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது 1 மணி வரைக்கும் அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவரும் பங்கு பெற்று அவங்க கிரண் ரிஜிஜு இருக்கிறார் இல்லையா, அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மற்றும் நட்டா அவர்கள் 2 பேரோடையும் கலந்து ஆலோசிச்சிருக்கிறாரு. ஆப்போசிஷன் லீடர்ஸை மீட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட ஆஃபீஸ் வந்து அவரோட அந்த வீக்குக்கான ட்ராவல் பிளானையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜெய்ப்பூருக்கு போகிறதா இருந்தார். அப்போல்லாம் தெரியாது. அந்த 4:30 மணி வரைக்கும் 4:30 மணிக்கு வந்து இன்னொரு 2வது பிஏசி மீட்டிங்னு நினைக்கிறேன். அதான் அந்த பிஸ்னஸ் அட்வைசரி மீட்டிங். ஏன்னா அதாவது சபையை எப்படி வந்து சபையை வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு போட்டு அவங்க பேசுவாங்க இல்லையா. அந்த 2வது மீட்டிங்கில் 2 அமைச்சர்களும் கலந்து கொள்ளவில்லை. அதுக்கு வேலை இருந்துச்சாமே. ஓகே, சரி சரி. 4:30 மணிக்கு இது நடக்குது. 9 மணிக்கு அவர் ராஜினாமா செய்யறாரு. ரிப்போர்ட் வந்திருக்கும், இல்லங்க இதுக்கப்புறம் தொடரக்கூடாது, நல்லது இல்ல, உடம்பு பார்த்துக்கணும். நல்ல தமாஷா தான் இருக்கு. உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கு தமாஷா இருக்கா மேடம்? இல்லைங்க, அவர் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ராஜினாமா செய்யறது, அதை நீங்கள் சொல்கிற விதமும் ரொம்ப தமாஷா இருக்குன்னு சொல்ல வரேன். இல்லை, அவரோட ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் பார்ப்போம். அவர் ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருக்கார். கவர்னர்னு சொல்கிறத விட அவர் வந்து ஒரு இந்த மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அங்கே நடந்துக்கிறாரு. அவர் வந்து அங்கே இருக்கிற அரசியலில் ரொம்பவும் தலையிடுறாரு. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராகவே பேசுகிறாரு. எதிர்கட்சி தலைவர் மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு அவர் செஞ்ச அந்த வேலைக்கான ஒரு ரிவார்டாக தான் வந்து இந்த வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட்டையே பார்க்கப்பட்டது. அப்போ வந்து அவரை நிறுத்தின போது இதே பிஜேபி அவரை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க, கிசான் புத்திர ஜாட் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னென்னா அவர் வந்து ஒரு விவசாயியோட மகன், ஒரு பெருமை மிக்க ஒரு ஜாட் வம்சத்தை சேர்ந்தவர், அப்படி இப்படின்லாம் சொல்லி அவரை நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு இன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணிவிட்டு யாருமே கப்செப் ஒரு சவுண்ட் இல்லை. போட்டாரு. பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன அவர் ரொம்ப அவரோட ஹெல்த்தை கூட விசாரிக்கல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து பல பொசிஷன்ஸில் இருந்திருக்கிறாரு, இவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறாரு, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் 2 லைன். என்ன ஒரு கோல்டாக ஒரு எதுலேயுமே வந்து அவரோட அந்த நிஜமாவே அவரோட உடல் நலம் மேல பிரதமருக்கே அக்கறை இருக்கா அப்படின்னு கூட தெரியல. சரிங்க. ஸோ அதை தவிர அந்த அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா ஹமீத் அன்சாரி அவர்கள் வந்து காங்கிரஸ் காலகட்டத்தில் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் ஆனவர். அவருக்கே அந்த பிரிவு உபச்சாரம்லாம் இருக்கு இல்லையா, கஸ்டமரியாக அவங்களுக்கு ஃபேர்வெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவருக்கு வந்து ஃபேர்வெல் ஸ்பீச்சுக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதான். ஒரு ஃபேர்வெல்கான ஒரு மனுஷனை எதுக்கு வச்சு ஃபேர்வெல் ஸ்பீச்னு தொந்தரவு பண்ணுவானே. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இது நடந்திருக்கிறனால நிறைய சந்தேகங்களை, நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸை எழுப்புறது நியாயம் தானே. இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆன அப்புறம் என்ன மோர் லாயல் தேன் த கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட மவுத் பீஸா தான் நடந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நீங்களே போகணும்னு தீர்மானம் கொடுத்திருக்கீங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்கீங்க. அவர் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்த போதும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சபையில் ராஜ்யசபாலையும் அவர் வந்து ஒரு பாரபட்சமாக தான் நடந்துட்டு இருக்காரு. அதனால எதிர்கட்சிகள் வந்து அவர் மேல ஒரு இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் அந்த அரசாங்கம் வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு, ஏன்னா இவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் நேத்திக்கு ஒன்று செய்ய பார்த்தாரு. அது என்ன செய்ய பார்த்தாரு, அவர் வந்து அந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அந்த இம்பீச்மென்ட் மோஷன் அகேன்ஸ்ட் அந்த ஜட்ஜ் யஷ்வந்த், அவர் பேர் என்ன, யஷ்வந்த்
சின்ஹாவா தேஷ்முகா இல்ல யஷ்வந்த் வர்மா. யஷ்வந்த் வர்மாக்கு அகேன்ஸ்டா எதிர்கட்சிகள் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை 60 பேர் சைன் பண்ணி அதில் ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருத்தரோட சிக்னேச்சரும் இல்லை. அதை வந்து அவர் அனுமதிச்சிட்டாரு ராஜ்யசபாவில். அதை ஏன் அனுமதிச்சாரு? ஏன்னா ரூல்ஸ் பிரகாரம் அவருக்கு வேற ஒரு he didn't have any other choice. அது பண்ணி தான் ஆகணும். 60 பேர் சிக்னேச்சரோட அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ முதல் முறையாக ஒரு கான்ஸ்டிடியூஷனலாக அவரோட ரோல் அவர் என்ன ப்ளே பண்ணணுமோ அதை ப்ளே பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்கல. அவர் வந்து அவரோட அந்த கரியர்லேயே முதல் முறையாக அவரோட அந்த வைஸ் பிரசிடென்ட்ங்கிற ரோலில் அவர் என்ன பண்ணணுமோ அதை பார்த்தது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காம அதே நாளில் அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தோட ஜனநாயக கொள்கையோட லட்சணம். திரு ஸ்ரீராம், எதிர்கொள்றீங்களா? இது இயல்பா இருக்கா? இதுல நிறைய மர்மங்கள் இருக்குல்ல. ஹரி, என்கிட்ட இன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை மறந்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போலாம் அது ரொம்ப ஃபேஷன். இந்தியா ரெட் கலர்ல. ஆமாம், ரெட் கலரில் இந்தி கூட்டணி. ஆனால் அவனை தூக்கி வந்து காட்டிட்டு ஜனநாயகம்லாம் பேசுவாங்க. ஃபேஷன், அது அவங்களுக்கு ஃபேஷன். அதோட ட்ரூ ஸ்பிரிட்லாம் அவங்க கிட்ட இல்லை. அது சும்மா வேணுங்கிற போது யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இங்கே ஒரு இதே ஜெக்தீப் தன்கரை நீங்களும் குறிப்பிட்ட மாதிரி அவங்க வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுத்துன்னு வரும்போது அவங்களுக்கு ஜெக்தீப் தன்கர் மேலே ஒரு புது பாசம் தான் எனக்கு புரியல. அவங்க மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுத்துன்னு வந்தது, அவர் பார்ட்டிசான் சொன்னது, அவர் எல்லாரையும் பர்சனலாக ரிமார்க் பண்ணுறாருன்னு சொன்னது, அவர் நிறையா வாட்டி குறுக்கிடுறாருன்னு சொன்னது, இப்படிலாம் சொன்ன ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை சடனாக அவர் ஏன் போனாருன்னு தெரியல. அவருக்கான பரிசு நவீன் சாவ்லா யாருக்கான பரிசு? இந்திரா காந்தி அவர்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவரை நீங்கள் எலெக்ஷன் கமிஷனராக போட்டிங்களே, அது என்ன பரிசா இல்லை? அது என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் எவ்வளோ பரிசு எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஆண்டு 60 வருஷ காலத்தில் கொடுத்தீங்க? அதெல்லாம் பரிசு தானே. அது நீங்கள் ஜெயில் சிங்காக இருக்கணும். ஏன் உங்களுக்கு ஜெயில் சிங்கும் உங்களுக்கும் முரண் இருந்தது இல்லையா? விவி கிரிக்கும் உங்களுக்கும் முரண் இருந்தது இல்லையா? நீங்கள் வாட்டர் பாட்டில் கிடையாது. இதில் வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு அவருடைய ஹெல்த்தை சைட் பண்ணி அவர் ரிசைன் பண்ணார்னா பீரியட். அது அவருடைய கொஸ்டின். அவர் யாருக்கிட்டையாவது வந்து இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க, இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க, நம்ம யாருங்க சொல்றதுக்கு? அவருக்கு ஹெல்த் அவர் சைட் பண்றாரு. சர்க்கம்ஸ்டன்சஸ் பாருங்க. அவர் ரொம்ப நாள் படுத்துட்டு இருந்தாரு. அவர் வந்து ஆக்டிவா இல்லாம இருந்தாரு. மினிஸ்டர் வரலன்னு சொல்லலாம், நீங்க என்ன வேணா சொல்லலாம். அந்த இண்டிவிஜுவலோட ரிமார்க் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன? My health does not permit me to continue this office. While it permitted until that evening. So what? Anything can happen to anybody. 3 மணி நேரத்துல மாறிடுமா? நம்ம அழகா சொல்லியா, நேத்தி பேசின மனுஷன் இன்னைக்கு இல்லன்னு நம்ம சொல்லலையா? காத்தால பேசின மனுஷன் சாயங்காலம் இல்லன்னு சொல்லலையா? சாயங்காலம் ஒரு காத்தால வந்து மீட்டிங் சாயங்காலம் அவர் சொன்னதுனால தப்பு இல்லையே. அவருடைய ஹெல்த் ரீசனை காட்டும் போது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்பெகுலேட் பண்ணுறவங்க பண்ணலாம், ஆனால் அது வந்து உள்நோக்கம் இருக்குது. அதெல்லாம் ஆப்வியஸாக ஆப்போசிஷன் நம்ம கூட சொல்லலாம். மன்மோகன் சிங் வந்து ஆட்சியில் இருந்தார், ஆனால் அதிகாரத்தில் இல்லை. சோனியா காந்தி அவர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்க, ஆனால் ஆட்சியில் இல்லைன்னு சொல்லலாம். அது எல்லாரோட பார்வை அப்படி தான் நடந்தது. ஸோ இந்த கவர்மெண்ட்லேயோ இந்த வைஸ் பிரசிடென்சியோ உங்களுக்கு புது பாசம்லாம் வேண்டாங்க. நீங்கள் எப்படி அந்த வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்தீங்களோ அப்படியே பாருங்கள். இதே ஜெயராம் ரமேஷ் என்ன பேசினாரு, இப்போ என்ன பேசுறாரு, இப்பயும் அப்படிதான் பார்க்குறோம். ஆனால் அது வந்து ஒரு ஆஃபீஸ், கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ். அதில் இப்படி ஒரு மாற்றம் நடக்கும்போது எல்லாருக்கும் அதில் கேள்வி இருக்குல்ல. எவ்ரிபடி இஸ் a stakeholder. எக்ஸாக்ட்லி. அந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரசிடென்ட்டுக்கு எப்படி பவர் இருக்குன்னு கேட்டவன் தானே இந்தி கூட்டணி. அவங்க தானே கேட்டாங்க. இந்தி கூட்டணியில் பிரசிடென்ட்டுக்கு இந்தி கூட்டணி என்ன சொல்லுதுங்க? கவர்னருக்கு ரைட்ஸ் இல்லை, கவர்னருக்கு பவர் இல்லை, பிரசிடென்ட்டுக்கே பில்லை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பவர் இல்லைன்னு சொல்கிற இதே இந்தி கூட்டணி அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனோ அந்த கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்த பவரை क्वेश्चन பண்றாங்கல்ல. அதையே இங்க இப்போ எப்படி அந்த வைஸ் பிரசிடென்ட்க்கு இவ்வளவு பெரிய மதிப்பு அது மரியாதை ஏன்ற கேள்விலாம் உங்களுக்கு ஏன் இப்போ வருது? ஏதோ நனையுதேன்னு நான் சொல்ல. அதே தான் நான் வேணுங்கிற போது நனையும். அதான் என் பாயிண்ட்.